வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அரசூர் ஸ்ரீ மகாவாராகியம்மன், உலகத்திலே மிகப்பெரிய வாராகியம்மன் சிலை. நீங்க எங்கும் காண முடியாத ஒரு அற்புதமான சிலை இங்க வச்சிருக்காங்க. இது எப்பன்னு பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்து சிற்பங்கள். உள்ள பாத்தீங்கன்னா மூலஸ்தானத்துல சப்தமாதர்கள் ஆலயம் உள்ள பாத்தீங்கன்னா தெரியும். பல்லவர் காலத்துல பல்லவர்கள் போர் புரியும் போது இங்க அரசூர்ல அம்பாளுக்கு சப்தமாதர்கள் ஆலயம் கட்டி அதுல வாராகி அம்பாளை முன்னிறுத்தி இந்த இடத்துல போர் புரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயமாக திகழ்கிறது. இந்த ஆலயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பக்கத்திலேயே ஒரு 10 கிலோமீட்டருங்க. அரசூர் கூட்டுரோட்டுக்கு அருகாமையிலே இருக்கு. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளி, செவ்வாய், ஞாயிறுல ராகுகால பூஜை ஃபேமஸாக இருக்கும். இதில் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமானது. பஞ்சமி திதியில் பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறையில் சாயந்தரம் 6 மணிக்கு அம்பாளுக்கு ஊஞ்சல் தலாட்டு விசேஷங்கள் நடக்கும். தேய்பிர பஞ்சமிக்கு 108 சங்காபிஷேகம் மற்றும் ஹோமம், கலச பூஜை இதெல்லாம் நடக்கும். அதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா தேய்பிர பஞ்சமிக்கு நம்ம பக்தர்கள் கையால் நமக்கு என்ன கோரிக்கையோ, என்ன விஷயம் வேண்டுமோ, குழந்தை பாக்கியமோ, கல்யாணம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் அந்த சங்கை நம்ம கையாலே வாங்கிட்டு போய் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யலாம். அப்படி ஒரு சிறப்பு இங்கே இருக்கிறது. வளர்ப்பிறைக்கு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஊஞ்சல் தலாட்டு நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தேங்காய் விளக்கு சிறப்பு செய்வாங்க. அது பார்த்தீங்கன்னா வாழை இலையை வச்சு பச்சரிசி நிரப்பி தேங்காய் வச்சு அதில் நெய்தீபம் போட்டு நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை அம்பாளை பார்த்து நம்ம உட்காந்து தியானம் பண்ணி கேட்டோம்னா நிச்சயம் அந்த விஷயம் உண்டு. கல்யாணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், திருமண தடையா இருக்கலாம், நமக்கு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு வேலை வாய்ப்பு எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் அது நிச்சயம் கிடைக்கிறதுக்கு 100% அம்பாள் அதை சாத்தியப்படுத்துவாங்க. அப்படிதான் இங்கே பலவிதமான பக்தர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கோரிக்கையும் நிறைவேறப்படுது. டெய்லியுமே தினசரி அன்னதானம் ஆலயத்தில் வழங்கப்படுகிறது. 12:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தினசரி அன்னதானம் உண்டு. பஞ்சமி டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே அன்னதானம் நடந்துட்டு இருக்கும். எல்லா பக்தர்களுமே அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் அவங்களே வந்து நாங்கள் அன்னதானம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி முன் வருவாங்க. அதனால எல்லாருக்குமே அன்னதானம் உண்டு. நினைச்ச விஷயங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமாக திகழ்கிறது. ஆலயத்துல பாத்தீங்கன்னா உள்ள சப்தமாதர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய பேர் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்றோம். பிரம்மகி, மகேஸ்வரி, ரௌத்ரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 7 பேர் இருப்பாங்க. அந்த சப்தமாதர்கள்ல 5ஆவதா இருக்கக்கூடியவங்க தான் நம்ம வாராகி அம்மன். அவங்க தான் இங்க மகாவாராகி அம்மனா இப்படி விஸ்வரூப தரிசனமா கட்டியிருக்கு. இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா இந்த அம்பாள் பெரிய திருமேனி சிலையை கட்டி இது 3வது கும்பாபிஷேக விழா. 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம். இந்த பெரிய சிலை கட்டி பார்த்தீங்கன்னா 3வது கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இப்போ தினசரியுமே காலையில் பூஜை உண்டு. காலையில் 6 மணிக்கு ஆலயம் திறக்கப்படும். ஆலயம் 6 மணிக்கு திறந்து நைட்டு 8 மணிக்கு தான் நட சாத்தப்படுகிறது டெய்லியுமே. கோவில் சுற்றி பார்த்தீங்கன்னா பரிவார மூர்த்திகள், விநாயக பெருமான், வள்ளி தெய்வானை சிவசுப்பிரமணிய சுவாமி இருக்காரு. அப்புறம் ஆஞ்சநேயர், காலபைரவர், நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னா எங்கும் இல்லாத ஒரு சிறப்பாக தேர் மேல கல்யாண நவக்கிரக சுவாமிகள் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த அற்புத காட்சியை நீங்க பார்க்கலாம். காலபைரவர் சாமி இங்க இருக்காரு. அதுல ராவணன் வந்து மலையை தாங்குற மாதிரியும் அது மேல காலபைரவர் சாமி நின்று காட்சி கொடுக்கிறார். அந்த ஒரு அற்புத காட்சியை இப்ப பார்க்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா எல்லா சாமி, கருப்பண்ண சாமி, ஐயப்பர் சாமின்னு சொல்லி எல்லா தெய்வமும் இங்க உள்ள அமைச்சிருக்கு. எல்லாருமே வந்து அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொண்டு இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் செய்து அனைவரும் அருளாசி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் வாராகி. போட்டு பில்டிங்கு போய் போன உள்ளார போய் எடுத்து என்எக்ஸில் போட்டு
இஷ்டகாம பிரதாகினி வாராகினோ ஸ்ரீஹாசீன வாராகிதேவி தஞ்சம் சரணாகதியும் சாந்தமே வஞ்சனை தீபல் சுனிமைத்தவரை நெஞ்சை விளஞ்சன குடல் வாங்கி நிற்பினர் தஞ்சாத கலம் கொண்டிருப்பார் கிரிவரை